அண்மை செய்தி, நாளை அதிமுக சார்பில் நடைபெற இருந்த பிரச்சாரத்தை ரத்து என அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி. இபிஎஸ்ஸின் நாளை பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது, விவரங்கள். வணக்கம். அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை வருகின்ற 6ஆம் தேதி நாமக்கல் சட்டமன்ற தொகுதிகளிலும், நாளை தினம் அதாவது 5ஆம் தேதி குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் அந்த இடத்தை தேர்வு செய்தனர். அந்த இடம் என்பது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான அந்த சாலை என்பதால் தற்போது நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் தற்போது அந்த இடத்திற்கு அனுமதியினை மறுத்து இருக்கின்றனர். தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சியினர் பேரணியோ அல்லது பொதுக்கூட்டங்களையோ நடத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தற்போது அதிமுகவினர் தேர்வு செய்யப்பட்ட இடமான அந்த நெடுஞ்சாலை பகுதிகள் தற்போது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நாளை தினம் நடைபெற இருந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மற்றும் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதிகளினுடைய அந்த பிரச்சாரம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் 6ஆம் தேதி திட்டமிட்டபடி 6ஆம் தேதி நாமக்கல் சட்டமன்ற தொகுதிகளில் இபிஎஸ்ஸின் அந்த பிரச்சாரம் நடைபெறும் என்றும், குமராபாளையம் மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ள அந்த பிரச்சாரம் தேதி அறிவிக்காமல் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.